ரஷ்யா உக்ரைன் போர், இதை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பேச போறோம். நிறைய விஷயம் நடந்துருச்சு. நான் அடிக்கடி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் இந்த ரஷ்யா உக்ரைனுடைய விஷயத்தை பத்தி. பட் கொஞ்ச நாளா நம்ம பேசல, இதை பத்தி வேற டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். இப்ப திருப்பி நான் பேச வேண்டிய ஒரு காலகட்டாயம், உங்களுக்கே நல்லா தெரியும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சில குறிப்பிட்ட விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். சரி, வீடியோக்குள்ள போகலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்ல பிரசிடென்சி மாறிடுச்சு. ஜோ பிடன் இப்போ இன்னும் அவருக்கு 1.5 மாதங்கள் தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் எதிர்பார்த்தபடி பயங்கர லெவல்ல வின் பண்ணி திருப்பி வந்திருக்கிறார். அதை பற்றிய வீடியோ நான் தனியாக போட்டுடுறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்புடைய இதில் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அடுத்த வீடியோ அவர் ஜெயித்த பின் அதை நான் இன்னும் ஆரம்பிக்கல. அடுத்த வீடியோவா பதிவாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புடைய வீடியோவும் பார்த்துடலாம். இப்போ விஷயம் இந்த வீடியோவில் என்ன இதுன்னா, நான் சொல்ற மாதிரி எப்போதும் சொல்ற மாதிரி ஒரு 3 இதுவாக பிரிக்கிறேன். 1வது விஷயம், அமெரிக்காவில் பிரசிடென்சி மாறினதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது. 3வது விஷயம், ஃபியூச்சர் ஆஃப் யூரோப், ஃபியூச்சர் ஆஃப் யூஎஸ், ஃபியூச்சர் ஆஃப் ரஷ்யா எப்படி இருக்கும். இது பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதை நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம். ஒரு அட்லீஸ்ட் கோடிட்டு காட்ட இந்த வீடியோவை நான் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டான சேஞ்ச் இன் பிரசிடென்சி ஃபார் அமெரிக்கா எந்த மாதிரி இம்பாக்டை கொடுக்க இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அபாரமான வெற்றி பெற்றார். அவரை கம்பீட் செய்த போட்டியிட்ட அவருடன் ஜெயிப்பதற்காக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் படுதோல்வி அடைந்தார். இதுதான் அமெரிக்காவின் ஒரு சரித்திரம்னு சொல்லலாம். அது வேற விஷயம். ஆனா இப்போ உக்ரைனை பொறுத்தவரை இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மொத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பார்ட்டிஸ் தான் இன்வால்வ். ஒன்னு யுஎஸ், இன்னொன்னு உக்ரைன், இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு யூகே, அதை தாண்டி போலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஒரு 6-7 பார்ட்டி இருக்காங்க இதுல இப்போதைக்கு. ரஷ்யா பக்கம் பார்த்தா இன்னும் அடிஷனலா ஒரு 2 பார்ட்டி சேர்த்துக்கலாம். நார்த் கொரியா மற்றும் சைனா, இவங்க எல்லாருமே வருவாங்க. இந்தியா வராங்களான்னா வருவாங்க. பட் ட்ரூஸ் இல்லைன்னா பீஸ் மேக்கிங் அந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம நுழைவோம். இப்போதைக்கு இந்த இருக்கிற ஒரு 8-10 பார்ட்டிஸ் தான் மொத்த உக்ரைன் இஷ்யூக்குமே சுற்றி வரும் ஒரு பல துருவங்கள்னு சொல்லலாம். சரி, இந்த பக்கம் வருவோம். அமெரிக்கா சைடு வந்தால் அமெரிக்காவில் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்துட்டாரு. 1.5 மாதம் கவுண்ட் டவுன் ஃபார் பிடன். அமெரிக்கா உள்ளே பார்த்தா ட்ரம்ப்புக்கும் பிடனுக்கும் ஆகாது. பாலிசி கான்செப்ட்ஸ் எல்லாமே மாறுது. ரிப்பப்ளிகன்ஸ் வர்சஸ் டெமோக்ராட்ஸ். இப்போ ஆட்சியை டெமோக்ராட்ஸ் நினைச்சாங்க கமலா ஹாரிஸை கொண்டு எப்படியாவது தேர்த்திடலாம்னு முடியல. ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிச்சு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் ஹெவியா இருக்காரு. அவரோட அப்பப்போ எண்ணெயை ஊத்தும், எரியின் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி எலான் மஸ்கையும் கூட்டி வச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ அவரை பொறுத்தவரை உலக லெவல்ல ஒரு பணக்காரர். அவருக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிறார். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்தியா மற்றும் ஈவன் நார்த் கொரியாவோட, ரஷ்யாவோட, எக்ஸப்ட் சைனா, எல்லா கண்ட்ரிஸோடையும் அவருக்கு ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு நெகோசியேஷன் ஸ்கில், பயங்கரமான ஒரு நட்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எதிரிகளோட அவ்வளவு சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் ட்ரம்ப்னு சொல்லலாம். பண்ணியிருக்கிறாரு முன்னாடியே. அதை நான் சும்மா அவரை பாராட்டுற விதமாக சொல்லலை. நடந்த விஷயங்கள் பார்த்துருக்கோம். யாரும் பண்ணாத, எந்த அமெரிக்க அதிபரும் தொட பயப்படும் நார்த் கொரியன் பிரசிடென்ட்டையே போய் ஜாலியாக போய் கை குலுக்கிட்டு வந்தவர் ட்ரம்ப்னு தெரியும். அவ்வளவு தூரம் ஒரு இதில் இருக்கிற அந்த பிரசிடென்ட் சொன்ன ஒரே வார்த்தை,
நான் பிரசிடென்ட் ஆனா ஒரே நாள்ல ரஷ்யாட்ட புட்டின்ட்ட பேசி ஏய் நிறுத்துப்பா அப்படின்னு உக்ரைன்ல ஜெலன்ஸ்கிட்ட பேசிட்டு போதும்பா நிறுத்துங்க, 2 பேரும் கை கொடுங்கன்னு சொல்லிட்டு வார நிறுத்திடுவேன்னு ஒரே தடாலடியா போட்டாரு ட்ரம்ப். இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஏதோ ஜெயிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்வதை செய்து காட்டும் வல்லமை படைத்தவர் ட்ரம்ப். அவர் எப்படியும் செஞ்சிருவார். ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ பிடன் பார்க்குறாரு. பிடன் சைடில் என்னடா இது, நம்ம டெமோக்ராட்ஸ் காலி தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரே வழி, இருக்கிற பிரசிடென்சியை யூஸ் பண்ணி வரப்போகும் பிரசிடென்ட்டுக்கு டஃப் டைம் கொடுக்கணும், டஃப் ஆக்கி விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் செயல்படுவது போல் தெரிகிறது. ஏன்னா இருக்கிற உக்ரைன் வார இன்னும் எஸ்கலேட் பண்ணுறாரு. அவருக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் இருக்கா இல்லையா தெரியல. முன்னாடியே அந்த ஒரு வீடியோலையும் நான் கவர் பண்ணுவேன். பிடனை பொறுத்தவரை அவரோட பிரசிடென்சிலேருந்து அவர் இறங்கணும்னு தெரிஞ்ச உடனேயே அவருக்கு அப்போவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்ஸ் வந்து ட்ரம்ப் அடிப்பாருன்னு. அவ்வளோ அடிக்கல, அவர் 339 மொதல் அடிச்சிருக்காரு. பட் 400 சீட்ஸ் வரும்னு தெரிஞ்ச உடனே அவர் அலர்ட் ஆகிட்டார். ஸோ இது அலர்ட் ஆகிட்டாருன்னு சொல்கிறது கமலா ஹாரிஸை கொண்டு வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பிரசிடென்சியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்தால் வரப்போகிற ரெப்பப்ளிகன் கவர்மெண்ட்டுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அடுத்து வரப்போகிற டெமோக்ராட்ஸ் அவங்களுடைய கட்சிக்கு லாயலாக வேலை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை இப்போ கொடுக்குறாரு. லேண்ட்மைன் பர்சனல்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாரில் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ்னு சொல்லலாம். அதை தாண்டி நவம்பர் 21ஆம் தேதி ஆர் 20ஆம் தேதி ஆர் அதுக்கும் முன்னாடி வச்சுக்கலாம், சப்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கன் மிசைல்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. யூகோட்டையும் பேசி யூகேலையும் வந்து சில ஒரு மிசைல் வந்து இது பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ 2 விதமான மிசைல்ஸ் வந்து இப்போது உக்ரைன் வந்து இது பண்ணி தான் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை. அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதாவது இது வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் மிலிட்ரியில் அடித்தாங்க, ட்ரோன்ஸில் அடித்தாங்க, அதே சமயம் டேங்கர் வச்சு அடித்தாங்க, இதெல்லாம் லேண்ட் லெவல். அதுக்கப்புறம் பிளேன்ஸில் வச்சு ரஷ்யா அடிக்கும்போது திருப்பியும் இவங்களும் அந்த டேங்கர் மூலமாக அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் அது வேற லெவல். மிசைல் டெக்னாலஜி அளவு வந்து எஸ்கலேட் செய்திருக்கிறார் பிடன்னு தான் சொல்லலாம் இன்டைரக்டாக. அது நம்ம எத்தனை பேர் எங்கே பேசினாலும் விஷயம் ஒன்று தான். ஏன்னா வந்து இப்போ பேசப்படும் விஷயங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் மிசைல்ஸ், ICBM, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வார்த்தைங்க. இந்த மாதிரி வாரில் எஸ்கலேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேற லெவலுக்கு அது கொண்டு போகக்கூடிய உச்சகட்டத்தை தொடும். நம்ம விஜய் சொன்ன மாதிரி எப்படி உச்சகட்டம், அது மாதிரி எப்படி உச்சகட்டமான ICBM, உச்சகட்டமான அதையும் தாண்டி நியூக்ளியர் அட்டாக். இதெல்லாம் பேசுகிற பேச்சா? வார் அப்படின்னா விளையாட்டை நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் இதுதான் விஷயம். ரொம்ப 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 சீரியஸான விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பாதிப்பு வந்து சும்மா நான் ஏதோ வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்குறேங்கிறது கிடையாது. நாளைக்கு யூடியூபே கட் ஆகும், அந்த லெவல் கூகுளே கட் ஆகும். மொத்த இதுலேயும் வந்து அதை சில தலைவர்களும் வந்து அதை மிரட்டுவதற்காகவோ இல்லை பர்செப்ஷுவலாக இருக்கலாம், இல்லை நிஜமாவே நடக்க போதான்னு தெரியாது. ஆனால் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ. ஏன்னா தே ஆர் ஃபோர்ஸிங் ரஷ்யா ஆல்சோ. அவங்க ரஷ்யாவுடைய இதில் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணது பிடன், அவருடைய அதுக்கு சப்போர்ட் கொடுத்தது வந்து இவங்க UK. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு வேற லெவலுக்கு அவங்க ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் புட்டின் மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவரும் இறங்குவார். அப்போது டிஃபென்ஸ் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அடுத்த கேள்வி வருது. ஸோ டிஃபென்ஸுக்காக பண்ணுறாங்களா? டிஃபென்ஸில் டீல் முன்னாடியே ட்ரம்ப் சொல்லியிருந்தார் பிடனுக்கும் அவருடைய பையனுக்கும் வந்து பலவிதமான டிஃபென்ஸ் டீல்ஸு, உக்ரைன் உள்ளேயே நிறைய லேப்ஸ் வச்சுருக்காரு. இந்த மாதிரி சில பல அலகேஷன்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து நிஜமாகிறதா, என்ன நடக்கிறதுங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு வேற லெவல் விஷயம்னு சொல்லலாம். இது சாதாரணமாக ஏதோ நான் வீடியோ போட்டு நீங்கள் கேட்டேன்ற விஷயம் கிடையாதுங்க. ஸோ நான் சுற்றி வரல. மெயினான மேட்டர் என்னென்னா யூகேலேருந்து மிசைல் வாங்கியிருக்காங்க. US பிடனே வந்து மிசைல் வந்து இவருக்கு ஜெலன்ஸ்கிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அட்டாக் வந்து ரஷ்யா மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர முக்கியமான விஷயம். இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் எஸ்கலேஷன் அப்படின்ற மாதிரி தான் வராங்க. ஸோ இப்போ வந்து நியூ டைப் ஆஃப் மிசைலை வந்து ரஷ்யா எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன மிசைல்ஸுங்கிறத பற்றியும் நான் இப்போ சொல்லிடுறேன். ரஷ்யன் ப்ரோக்ரெஷன் வந்து தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கோட்பாடை கொண்டு போகிறாங்க. பட் மெயின் மேட்டர் என்னன்னா பிரான்ஸுடைய லாங் ரேஞ்ச் மிசைலும் இதில் வர வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரி வருது.
அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏடிஎஸ்சிஎம்எஸ் மிசைல்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு. யூகே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு மிசைலை வந்து அவங்களுடைய பாலிசியை கூட மாத்திட்டு உக்ரைனுக்கு சப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதற்கு பிறகு ரஷ்யா சும்மா இருக்க முடியுமா? அவங்களுடைய பெயர்ஸ்க்குங்கிற ஒரு ஏரியாவில், ரஷ்யாவுடைய ஏரியாவில் உக்ரைன் வந்து இந்த 2 மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே புட்டினுக்கு அப்படியே பொங்கிட்டாரு. ஒரன்ஷிக் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் டேர்ம் ஒரு மாதிரி ஐசிபிஎம் மாதிரி இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு அது மாதிரி இல்லை. பட் ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக இந்த இன்டர்மீடியட் மிசைலை வந்து உக்ரைன் மேலே அடிச்சிருக்காங்க ரஷ்யா. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஸோ இந்த ஒரு எஸ்கலேஷன் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்து புட்டின் சொல்லிட்டாரு நியூக்ளியர் வாருக்கு எங்களுடைய டீவியேஷன் ஃப்ரம் அவர் பாலிசி எடுத்து நாங்கள் நியூக்ளியர் இதை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாரு புட்டின். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கும் சரி, யூஎஸுக்கும் சரி, மற்றபடி அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ், யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, போலாண்ட், இவங்களுக்கெல்லாம் நல்லது கிடையாது. ஏன்னா வந்து அடுத்து ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும். பிடன் அதோட அவருடைய ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு, நான் இதை எதிர்பார்த்தேன், நியூக்ளியர் லெவலில் தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், என்னமோ பூச்சாண்டி காட்டுறாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு. திருப்பியும் ப்ரொவோக்கிங் ரஷ்யா அன்னெசரிலி. ஒரு பக்கம் இப்படி புட்டின் தரப்பில் பார்த்தா அவருக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க, அவருடைய ரெப்புடேஷன் இட்ஸ் அட் ஸ்டேக், காமெடி மேன் ஆயிடக்கூடாதுங்கிறது. ரஷ்யா இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். ஸோ திருப்பி கொடுத்துருக்காரு. பட் அட் த சேம் டைம் அவருக்கும் ஒரு விஷயம் தெரியும், ட்ரம்ப்பும் புட்டினும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க. எல்லா அப்டேட்ஸுமே புட்டின் வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்ருக்காரு. இதுதான் வந்து விஷயம், ஆக்சுவலான விஷயம். நம்ம வந்து ரஷ்யா இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி மோடியை பற்றி பேசுகிற மாதிரி அங்கே பாருங்கள் ரஷ்யாவை இது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டை வச்சு டெமோக்ராட்ஸ் விளையாட பார்த்தாங்க, தோத்துட்டாங்க. கண்டிப்பாக அது எடுபடலை. இப்போ விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் ஹேஸ் காட் ஃபுல் அப்டேட் ஆன் ரஷ்யன் மூமெண்ட். அதே சமயம் அவரும் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அமெரிக்காவுக்கு விடலை. ஏன்னா அவர் வந்து ஹீ நோஸ் எந்த மாதிரி விளையாடணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இது ஒரு புறம். இதில் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிற காமெடின்னு சொல்லலாம் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி. அவருடைய பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ட்ரம்பை வந்து பார்த்துட்டாரு, காமெடினா வச்சு செஞ்சிடவ, எது காமெடி கிமெடி பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் நிலைமையில் இருக்கார் அவர். ஏன்னா என்ன எவனா எந்த மாதிரி விளையாடலான்ற மாதிரி இருக்குது. ஃப்ரான்ஸும் சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் எங்களுடைய இதை கொடுத்துருக்கோம், அவங்க யூஸ் பண்ணட்டும். எவ்வளோ நாள், 25, 26 1000 நாட்கள் ஆகிவிட்டன ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கு மேலே ஆகுமா, இதுக்கு மேலே இது பண்ண முடியுமா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து டிஃபென்ஸுக்காக அலோகேட் பண்ணுவாங்க. அதில் டிஃபென்ஸ் அலோகேஷனில் அவங்களுடைய அலோகேஷன் போகிற உக்ரைனுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவார்கள்? மற்றவங்க நாட்டில் கட்டுற டேக்ஸ் வந்து ரஷ்யா உக்ரைன் வாருக்கு யூஸ் பண்ணப்படுமா? அதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒத்துப்பாங்களா? அங்கங்கே ஆப்போசிஷன் லீடர்ஸ் இருக்காங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க, பலவிதமான விஷயங்கள் இருக்குது. ரெசஷன் வந்துடக்கூடாது, மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் போது தெரியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. திங்ஸ் ஆர் கெட்டிங் டஃப் ஃபார் ட்ரம்ப், பட் ஹீ நோஸ் வாட் டு டூ. விஷயங்களில் வந்து பிடனை பொறுத்தவரை இது பிடன் ட்ரம்ப் மூமெண்ட்னு தான் சொல்லலாம். பிடன் வர்சஸ் ட்ரம்ப் இன்னும் கண்டினியூ ஆகுது, ரஷ்யா உக்ரைனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நான் இதை சொல்ல வந்த விஷயம் இதுதான். கண்டிப்பாக வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா குளோபல் கான்ஃப்ளிக்டாக வரலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சைனா வந்து ஒன்றுமே பேசலை. இந்த ஏசிஎம் மிசைலை வந்து பிடன் ஓகே கொடுத்ததே வந்து நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் வந்து ரஷ்யா உள்ள ஆயிரக்கணக்கில் வந்திருக்காங்க. 10,000 ட்ரூப்ஸ் கிட்டத்தட்ட ரஷ்யா உள்ள வந்திருக்கிறதா கேள்வி. இதை பார்த்த உடனே தான் இந்த மிசைல் அட்டாக் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து சைனா சொல்லிட்டாங்க, நாங்கள் வாட்ச் பண்ணுவோம், எல்லாரும் சண்டை போடாதீங்கன்ற மாதிரி இது பண்ணும்போது கொதிக்கிறார் ஜெலன்ஸ்கி. சீனை போடாதீங்கப்பா, தயவு செஞ்சு இது சீரியஸான மேட்டர்னு கத்திட்டு இருக்காரு. காமெடியின் ஆக போகிறாரா தெரியல. இது ஒரு புறம். மக்களின் பார்வை உக்ரைனில் எப்படி இருக்கிறது? ஜஸ்ட் ஒரு லேடி அவுட்ஸ்கர்ட்ஸில் அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து கரண்ட் பவர் ஏதோ ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க, லேப்டாப்ஸ் வச்சு நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உக்ரைன் ஜெயிக்கணும்னு இல்லை, ரஷ்யா ஜெயிக்கணும்னு இல்லை, வாழ விடுங்கப்பா. அந்த அளவு நொந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்காங்க. அவங்க சிட்டி கீவ்லலாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் இறந்து 10,000 பேர் இறந்து விட்டார்கள். எல்லா இதுவும் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு கேட்கும் போதே அவங்களுக்கு கதி கலங்குது. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை.
அந்த அளவு பயங்கரமான ஒரு விஷயத்துல தான் வாருங்கிறது விளையாட்டு இல்லைங்க. பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு சம்பவம்னு சொல்லலாம். நேச்சுரல் கலாமிட்டி நடந்தாலோ, வார் நடந்தாலோ விளையாட்டு இல்ல. ஏன்னா நம்ம இப்போ வீட்ல இருக்கோம். எல்லா விதமான இதுவும் இருக்கு. சடனா நாளைக்கு ஒண்ணுமே இல்ல. ரோட்ல நடந்து போனோம். ரோடு தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லன்ற போது, அப்ப தெரியும் அந்த வலி. அது மற்ற மற்ற நாடுகள் ஃபீல் பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் வராது. எங்க வரப்போகுது அப்படின்னு இருப்போம். ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சேர்ந்தா அதோடைய வலி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் வேற லெவல் எஸ்கலேஷன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றிய இத நான் எதிர்பார்க்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.